தேவை. எங்கள் வீட்டில் புத்தி சுவாதீனம் இல்லாத 25 வயது வாலிபனை கவனித்துக் கொள்ள பொறுப்பான ஒரு ஆள் தேவை. நேரில் விண்ணப்பிக்கவும். விலாசம் 9 சந்திரசேகரன் தெரு, சென்னை 20. பைத்தியார பையனை பாத்துக்கிற வேலை. இதை விட நமக்கு ஏன் வேலை கொடுப்பான்? 9 சந்திரசேகரன் தெரு. குட் மார்னிங் சார். வாங்க சார், உட்காருங்க உட்காருங்க. யார் நீங்க? யாரை பார்க்கணும்? ஒண்ணும் இல்ல, நான் பேப்பர் பார்த்தேன், விளம்பரம் படிச்சேன், விண்ணப்பம் போட வந்திருக்கேன். இல்லையா? என்ன வந்த உடனே நேரம் சோஃபால உட்காந்துட்டே? நீங்க தான் சார் உட்கார சொன்னீங்க. நான் 1008 சொல்லுவையா? இப்ப நில்லுன்னு சொல்றேன், நில்லு. இந்த வீட்டுல வேலைக்கு வர மரியாதையா இருக்கணும். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு கார் டிரைவர். யார் டிரைவர்? நானா? பின்ன நானே. லைசன்ஸ் வச்சிருக்கேன். லைசன்ஸா? என்ன சம்பந்தம் எல்லாம் பேச்சு? ஓஹோ, நீங்க தான் இந்த வீட்டுல பையனா? இல்ல, இந்த வீட்டுல பொண்ணு. அதுல என்னையா சந்தேகம்? இல்ல இல்ல, ஊர்ஜின் ஆயிடுச்சு. அப்ப கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. ஆமா, வீட்டுல பெரியவங்க யாரும் கிடையாதா? என் கூட பேச மாட்டே நீ? என்கிட்ட பேச மாட்டே நீ? என்கிட்ட பேச மாட்டே நீ? இருப்பா. என்ன நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீ? பேசுறேன். என்னங்க? கேளுங்க நீங்க. உன் பேர் என்ன? வேணும். சைக்கிள் வேணும். சரி, வேண்டாம், பேரை மாத்திடுறேன். மாத்து. எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுற? என்ன வண்டி? மாட்டு வண்டி. என்ன வண்டி ஓட்ட இங்க வந்த? ஆமா, மாட்டு வண்டி ஓட்ட தான் வந்திருக்கேன். சரி, இது எப்போ? எது? அதான் இந்த நிலைமை, இந்த விளம்பரம் கொடுக்குற நிலைமை எப்போ? அதுவா? என்னாச்சு? நான் தான் கார் டிரைவிங். இங்க ஒரு நாள் ஆக்சிடென்ட். போயிட்டே இருந்தேன். வேணாங்க, என்ன சிரிக்கப்படாது. இப்படி சிரிக்கப்படாது. என் வீட்டுல நான் சிரிப்பேன், நீ என்ன கேக்குறது? சரி பத்தியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். யாரு முதல்ல? யாரு ஆக்சிடென்ட் ஆனவன முதல்ல? யாரு? நீ தான் முதல்ல. நானே முதல்லையா? அது சரி, ஆகாரம் என்ன? காலையில இருந்து ஒண்ணு சாப்பிடலையா? பட்னியா? ஏன் ஆகாரம் இல்ல? உங்க ஆகாரம் என்ன காலையில? நான் என்ன ஒண்ணாலும் சாப்பிடுவேன். ஆப்பிள், கேக், பிஸ்கட். ஏங்க, எலுமிச்சம்பழம் தேய்ச்சா நல்லா இருக்குமே. எலுமிச்சம்பழமா? எதுக்கு? தேக ஆரோக்கியத்துக்கு தான். என்ன பைத்தியமா நீ? நீங்க என்ன கேக்குறீங்களா? கேளுங்க. நல்ல வேலை, உங்களை வெளியே அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்களே. நான் இங்க ஒரு நாள் வெளியில போவேன். ஒன்னு யாரையா கேட்டுது? வெய்ய காலம் வெளியே போனா ஜாஸ்தி ஆகுமே. இதே கல்றீங்க, இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. பண்ணப்படாது. இப்பதான் வந்திருக்கேன். வேணும். நிர்மலா, நீ எப்படி இங்க இருக்க? நான் இங்கதான் இருக்கேன். ஆபீஸ் சாவியை மறந்துட்டு போயிட்டேன், எடுத்துட்டு போறதுக்கு வந்தேன். ஆமா, நீ எப்படி இங்க வந்த? வழக்கம் போல எங்க அப்பனோட சண்டை, வழக்கம் போல ஓடி வந்துட்டேன். வரும்போது உன் விலாசம் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேன்ட்டாரு. ஆமா, நீ எப்படி இங்க பைத்தியத்தோட இருக்க? பைத்தியமா? என்னவா இஷ்டத்துக்கு வீடெல்லாம் உலாத்தறா, அட்டகாசம் பண்ண தெரிஞ்சா நல்ல காலம் பத்திரமா இருக்கிறது பூட்டி வச்சிருக்க ரூம்ல. ஐயோ போகாதே, பைத்தியம் போகாதே. ஐயோ, நீயா? யாரு? இந்த வீட்டுக்காரமா பிள்ளை வாசு. லூசு, அவனை போய் வாசுங்கிற பைத்தியக்கார பையன். பேப்பரை பார்த்துட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அதுல வந்த கோளாரா? பைத்தியம் 3வது வீட்டுல பேப்பர்ல வீட்டு நம்பரை மாத்தி போட்டாங்க. அச்சோ, நான் தப்பு பண்ணிட்டேன் சார். நடந்ததெல்லாம் மறந்துருங்க, என்ன மன்னிச்சிருங்க சார். கலாத்துறையா வெளியில வந்து மன்னிக்கிறேன். இது மாதிரி மூஞ்சி வாயம் பண்றாரு, அதனால தான் தப்பா போச்சு எல்லாமே. வாங்க. நல்லதானே சார், நிர்மலா வராம இருந்தா இன்னைக்கு பூரா நீங்க உள்ளதான். ஏன் சார், சுய புத்தியோட இருக்கிறவனுக்கு பைத்தியத்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியல? உங்க முகத்தை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருந்தது. என் முகத்தை பார்த்தா பைத்தியமா இருக்குதா? அப்படி ஒண்ணு இல்ல, கொஞ்சம் சந்தேகம் அவ்வளவுதான். ஆமா, இவர் யாரு? எங்க ஆதி அப்பா துறையோட பிள்ளை, பேரு வேணும். என் கூட பிறந்தவ மாதிரி. நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஆபீஸுக்கு போறேன். ஆமாமா, கரெக்ட் டைத்துக்கு ஆபீஸுக்கு போயிடு. நிர்மலா, என்ன வந்து எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த ஊர்லயே தங்கறதுக்கு ஹோட்டல்ல ஏதாச்சும் சீப்பா ரூம் கிடைக்குமா? பத்தி புத்தி என்ன விட்டு போக மாட்டேங்குது பாத்தியா? நீ இந்த மாதிரி கேக்குறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இது உன் வீடு மாதிரி, நீ இங்கே தங்கலாம். அப்பா, எங்க ஹோட்டல் போக சொல்றேன்னு பயந்துட்டேன். நல்ல காலம் சார், கையில காலனா கிடையாது. கையில காலனா கிடையாதா? இங்கேயும் அப்படிதான், கையில காலனா கிடையாது. நல்ல காலம். பெருமைக்கு சொல்லிக்கல, நிர்மலா இருக்குதே என் மேல உயிரியே வச்சிருக்கு. நான் தானே அவளோடவா, நான் சிரிச்சா அவளும் சிரிப்பா. ஏன் பைத்தியமா? விட்டாம சிரிப்பா. ஆமா, வீட்டுல வேற யாரா இருக்குதா சொன்ன? யாரு? எல்லாம் எங்க அம்மா தான். ஐயோ பாவம், எங்க வெளியில போயிருக்கோம். அது ஒரு பைத்தியம்டா. அதுவும் பைத்தியமா? 10ஆவதுக்கு நான் வேற வந்திருக்கேன்.
என்ன வீடா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? என்ன சந்தேகம்? அதேதான் தேவை. 25 வயது உள்ள வாலிபன் தேவை. நல்ல அழகாக இருக்க வேண்டும். அது உனக்கு கிடைக்காது. இப்படி கொண்டா. அழகு மட்டும் இருந்தால் போதாது, அறிவோடு நல்ல பண்பும் இருக்க வேண்டும். பண்பு உனக்கு கிடையாது. இப்படி கொண்டா. இப்படிப்பட்ட ஒரு மணமகன் தேவை. என்னடா இது? மணமகன் தேவை, ஊழியர்கள் தேவைன்ற வரிசையில இது ஏண்டா போட்டான்? கரெக்டா தான் போட்டிருக்கான். என்ன காலம் அப்படிடா? வீட்டு வேலை செய்யற ஊழியம் தானடா கணவன். வேலை படுறான். வேணும். சந்திர மண்டலத்தில் மனிதன் இறங்கினான். இப்பதான் இறங்கி இருக்கிறான். அவன் எப்ப ஆபீஸை கட்டி நமக்கு எப்ப உத்தியோகம் கிடைக்கும்? வாசு, என்னடா சந்திர மண்டலத்துக்கு போய் என்னென்னமோ பண்றாங்களே, கடைசியில சந்திரனை கெடுத்து பூமி இருட்டாக்கிற போறானுங்கடா. சரிடா, நம்ம பூமிக்கு வருவேண்டா. கேளு. தேவை 25 வயது இளைஞர், சுமாரான படிப்பு. நம்ம இதை படிக்காம எதையோ அனுபவம் இல்லாவிட்டாலும் எந்த வேலைக்கும் தயாராக, நம்மளே எந்த வேலைக்கும் தயாராக இருக்கும் ஒரு இளைஞனுக்கு வேலை தேவை. வேலை தேவை. ஏடா வேலை தேவைன்னு அவன் விளம்பரம் கொடுத்துருக்கானா? பிச்சைக்கார பையடா இவன். கொண்டாடா. காணும். அன்பு மகனே, எப்படி கூப்பிடுறான் பாத்தியா? பெத்த வயிறு அப்பன. எங்க அப்பன இருக்கிறான். நாயே பேய கழுதேன்னு கண்டபடி கூப்பிடுறான். அன்பு மகனே, வீட்டை விட்டு ஓடி போய் விட்டான். போகும் பொழுது ரயிலில் டிக்கெட் இல்லாமல் பிரயாணம் செய்ததாக கேள்விப்பட்டேன். வரும்பொழுதும் முடிந்தால் அப்படியே வரவும். நீ வீட்டில் இல்லாமல் எனக்கு தூக்கமே பிடிக்கவில்லை. இப்படிக்கு அன்பு தந்தை. மவுண்ட் ரோட் சித்ரான் கம்பெனி சென்னையில் புதிதாக ஆரம்பித்திருக்கும் இந்த கம்பெனியில் டைபிஸ்டுகள், கிளார்க்குகள், இது போன்ற உத்தியோகஸ்தர்கள் தேவை. நேரில் விண்ணப்பிக்கும். இப்படிக்கு மேனேஜர் சித்ரா அண்ட் கோ. We will go. டேய், நமக்காகவே கொடுத்திருக்கான்டா இந்த விளம்பரம். வாசு, நாளைக்கே போயிருவோமா? டேய், 2 பேரும் அதே ஆபீஸ்ல வேலைக்கு போயிட்டா எப்படி இருக்கும்? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான். நம்ம 2 பேரும் போய். ஏடா வாசு, யாரையும் காணா? நம்ம 2 பேரும் தானே இன்டர்வியூக்கு. வேலை கிடைக்க ஒரு சான்ஸ் இருக்கு. ஹலோ ஹலோ, சித்ரான் கம்பெனி பியூன் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் தாப்பா மேனேஜர் பேசுறேன். எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. அந்த வேலை முடிச்சிட்டு வர மணி 10 ஆகும். கம்பெனி விளம்பரத்தை பார்த்து வேலை தேடி வர்றவங்களா உட்கார சொல்லு, நான் வந்து பாத்துக்கிறேன். 10 ஆகுமா சார்? ஐயோ, மணி 10 ஆகுமாமே. நம்ம கவலை யாருக்கு தெரியுது? குட் மார்னிங். ஏப்பா, என்னையா வேணும்? எங்களுக்கு வேலை வேணும். இன்டர்வியூக்கு வந்திருக்கோம். சொல்ல இன்டர்வியூ என்ன தூக்கிறீங்க? ஏன் சலிச்சுக்கிற? என்ன சலிச்சுக்கிறோம்? என்ன சார், மனுஷன் கவலையில இருக்கான் சார். கவலையில என்ன கவலை? என்ன எல்லா இடத்துக்கு வர்ற கவலை தான் சார். பிரசவ டைம் உனக்கா? இல்ல சார், என் சம்சாரத்துக்கு. அவ ஆஸ்பத்திரியில இருக்கா. நான் இங்க இருந்து முடிச்சுக்கிட்டு இருக்கேன். மேனேஜர் 10 மணிக்கு தான் வருவாராம். நான் என்ன சார் பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏமா சார், பிரசவம்ங்கிறது மறுபிறப்பு இல்ல? ஆமா, நம்ம பக்கத்து வீட்டுல என்ன ஆச்சு? பாவம், அதை விடு வாசு. மீனாட்சி கண்ணு மாதிரி இருந்தாலும் அவளே போயிட்டாளா? யோ யோ, என்னையா இங்க மனுஷன் கவலையில பதறிக்கிட்டு இருக்க, நீங்க வேற உதறடிக்கிறீங்களா? அதுக்கு என்ன பண்றது? பிரசவம்னா 4 தான் நடக்கும். செத்தும் பிறக்கும், பிறந்து சாகும், 2மே க்ளோஸ் ஆகும். குழந்தைகள் பிறக்கிறதும் பிறக்காதும் நர்ஸு கையில இருக்குது. எல்லாம் ஈசன் செயலியா? இப்ப அங்க என்ன நடக்குதோ தெரியலையே. பிரசவம் ஆயிருக்கும், இல்லாட்டி வேற ஏதாவது ஆயிருக்கும். சந்தோஷம் தானே? போய் நேரா போய் நர்ஸ பாரியா. பிறந்தது ஆனா இல்ல பொண்ணா இல்ல 2மே பிறந்திருக்கான்னு போய் பாத்துட்டு வையா. சார், நான் போயிட்டா இதை கவனிச்சுக்கிறது யார் சார்? இந்த ஆபீஸ்யா? நீ என்ன பெரிய வேலையா பாக்குற? வர்றவங்கள உட்காந்து வைக்கணும், அவ்வளவுதானே. உனக்கு இந்த மாதிரி நேரத்துல நாங்க உதவலைன்னா அப்புறம் எதுக்காக இருக்கோம்? போய்யா. சார், உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு சார். கைய பிடிக்காதையா, சீக்கிரம் போய் பஸ்ஸ பிடி. சார், வர்றவங்கள உட்கார சொல்லுங்க. என்ன, நீங்க சீக்கிரம் போங்க, இல்லாட்டி எங்க 2வது பிரசவம் ஆயிடும். இப்ப வர்றாங்களே, வர்றவங்க நம்ம இன்டர்வியூ பண்ணி வேலைக்கு லாய்க்கு இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சிருவோம். நம்ம ஆமா, வேலை நமக்கு கிடைச்சிடும். ரைட். நான் தான் முதலாளி, நீ மேனேஜர். நான் முதலாளி, நீ மேனேஜர். சரிடா, நான் முதலாளிடா, நீங்க மேனேஜரா? வாங்க 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 வாங்க. அரே, ரொம்ப பேர் வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க, உட்காரு உட்காரு. நான் கூப்பிடுவேன், கூப்பிடும் போது 1 by 1 வரணும். வேலை வேணும். நாங்களும் அதுக்காக தானே இங்க. அது ஏங்க, நீங்க வேலைக்காக வந்திருக்கீங்களா இல்ல அழகு போட்டிக்காக வந்திருக்கீங்களா? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? இல்ல, உங்க ட்ரெஸ்ஸ பார்த்தா அப்படி தெரியுது, அதுக்காக தான் சொன்னேன். ஆமா, வயசு என்ன? 20. எத்தனை வருஷமா? எத்தனை வருஷமா? எத்தனை வருஷமா நீங்க வேலைக்காக தேடிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. 3 வருஷமா. 3 வருஷமா ஒரு பொம்பளைக்கு வேலை கிடைக்கல? அதான் தலையில சிம்மாடு வச்சிருக்கீங்களே, நேரா சித்தாள் வேலைக்கு போலாமே. மிஸ் ரேவதி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார், ஒரு குழந்தை கூட இருக்கு. அத்தாலாமா,
ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், உட்காருங்க. கேளுங்க. கேளுங்க. நீங்களே கேளுங்க. கேளுங்க. என்னடா அது, பொம்பளை என்ன எல்லா கேள்வி நீ கேட்கற, ஆம்பளை என் பக்கம் தள்ளுறியா? கேட்றான். என்ன பேரு? நாமா சோழமுத்து. எப்படி? நல்ல இருக்கு. என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணும் இல்ல, பின்ன போங்க. ஒரு வார்த்தைக்கு அப்படி சொன்னேன், வேலையாத்தான் வந்தேன். பல கம்பெனில நான் இருந்திருப்பேன். சரி, இப்ப நம்ம கம்பெனி ஒரு ஆளுக்கு சாமான் சப்ளை செய்திருக்கு. என்ன விளையாடுறீங்க? 10,000 ரூபாயா? அந்த ஆள் பணமே கொடுக்காம ஏமாத்திட்டாயா? அந்த பணத்தை வசூல் பண்ணணும். அந்த ஆளுக்கு இங்க இருந்து ஒரு காகிதம் போடும். நீ எழுதணும்னா எப்படி எழுதுவீங்க? எஸ்டா எழுதலாமே, ஆரம்பிக்கலாமே. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். அவர் லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. ஐயா வணக்கம். போதும், மேற்கொண்டு. ஐயா வணக்கம். எத்தனை நிறைய வணக்கம் போடுது, கடைக்கார காலம் வீட்டுக்கிட்டே இருக்கிற ஏற்றியா? அதுவும் சரிதான். ஐயா வணக்கம். நாங்கள் உங்களுக்கு சாமான்கள் சப்ளை செய்து இன்றோடு 1 வருஷம் பூர்த்தியாகிவிட்டது. ஆண்டு விழா கொண்டாடலாமா? நேர விஷயத்துக்கு வாயா. விஷயம் தானே சொல்றேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். போயிட்டு வாங்க. கோவிச்சுக்கிறாரு என்ன? ஒரு மாதிரி. நீங்க வாங்க, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். என்னையே முறைக்கிறேன். வாங்க வாங்க. உயிர் எடுத்துட்டான். ஐயா வணக்கம், ஐயா வணக்கம். எல்லா இடமும் அப்படித்தான் இருக்கு. சரிதான் இல்லைங்க. யாரியா நீ? அங்கேயே சொல்லியாச்சு ஐயா. வேலை தேடி வந்த மேனேஜர் கோபமா இருக்காரு. மேனேஜரா? ஓ, நான் தான் மேனேஜர். இத வேற யாருக்கியா போய் சொல்லியா? போய. ப்ளீஸ் சிட் டவுன். உங்க பேர்? மிஸ்டர். உங்க பேரே அதானா? கேட்ட கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் வரலாம். நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்களா? குறுக்கெல்லாம் பேசக்கூடாது. கேட்ட கேள்விக்கு சொல்லணும். டைப் அடிக்க தெரியுமா? தெரியாது. ஷார்ட் ஹேண்ட் சுருக்கு எழுத்து தெரியுமா? தெரியாது. கணக்கு வழக்காக தெரியுமா? தெரியாது. குமாஸ்தாவா இருந்த அனுபவம் உண்டா? கிடையாது. அட்லீஸ்ட் பியூன் வேலையாவது தெரியுமா? தெரியாது. ஒரு இடமும் தெரியாது. மேனேஜர் வேலைக்கு தான் லாயக்கு. அந்த வேலை இந்த காரியம் இல்ல. தெரியும். எப்படி? நான் தான் மேனேஜர். எங்க எந்த கம்பெனில? சித்ரா அன்கோ. சித்ரா அன்கோ. வாசு, இந்த கம்பெனி பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல? ஆமா, பேப்பர்ல ஒரு தடவை படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். என்னடா அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? வாசு, யாரா அது? எங்க அப்பாடா, சிதம்பரம் பேரு. ஐயோ, எப்ப செத்தாரு? சாவடா, திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டார். அவ்வளவுதான். பெரிய மனுஷங்களே எப்போது இப்படித்தாண்டா பொசுக்கு பொசுக்குன்னு காணாம போயிடுவாங்க, வீட்டு விட்டு ஓடிடுவாங்க. இப்ப என்னையே எடுத்துக்க. அதான் ஏன்டா காணாம போனாரு? தெரியலடா. சங்கம்னு ஒரு பத்திரிகை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. நடந்ததா? அதுல பெரிய மனுஷங்களை எல்லாம் பத்தி ரொம்ப கண்டபடி திட்டி எழுதிட்டு இருந்தாரா. என்ன தகராறோ என்னவோ தெரியல, திடீர்னு ஒரு நாள் காணோம். என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எதே பார்த்துக்கிட்டு இருக்கேன்? வாசு, அப்பன் மகன் ஒரே ஆச்சுடா. ஏய், உங்க அப்பா மாதிரியே இருக்கிற நீ. பின்ன நான் எங்க அப்பா மாதிரி இல்ல, உங்க அப்பா மாதிரியா இருப்பேன். எங்க அப்புறம் விடுறா, அந்த ஆள போய் ஒரு உருவம் சொல்லிக்கிட்டு. உன்னை பார்த்தாலே தெரியுது. வயசானவனை பத்தி என்ன பேச்சு? இப்போ போர் அடிக்குது, பொழுது போல. எதனா சினிமா போலாமா? போலாமே. கையில படம் வச்சிருக்கேன். வாசு, ஒரு ஐடியா. என்ன? நீ உங்க அப்பா மாதிரி வேஷம் போட்டுக்கோ. நேரா உங்க அம்மா முன்னால போயிடு. அசந்துருவாங்க. என்னங்க எங்க எப்படி பண்ணீங்க? எங்களெல்லாம் விட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு அழுவாங்க. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க. பார்வதி, நம்ம விதி அப்படி ஆயிப்போச்சு. கடன் தொல்லை தாங்க முடியாம ஊரு விட்டு ஓடிட்டேன். இப்போ எனக்கு 500 ரூபாய் தான் கடன் இருக்குது. கடன்காரன் கூட வாசல்லே நிக்கிறான். அதை கொடுத்துட்டேன்னா நம்ம 2 பேரும் நிம்மதியா இருக்கலாம் பார்வதி அப்படின்னு சொல்லு. கொடுப்பாங்க. உதய வாங்கிக்கேண்டா, அம்மா தாண்டா. புரிஞ்ச உடனே என் தோலை உரிச்சு விடுவாங்கடா. ட்ரை பண்ணி பாப்போம்டா, எது கிடைக்குதுன்னு பாப்போம். வாயா. சரி வா, வேற வேலை எதுவும் தான் இல்ல, இதையாவது செய்வோம். சிதம்பரம் வா. வாங்க சிதம்பரம், வாங்க. எங்கிட்டே நடிக்கிறியா? அம்மா கிட்ட நடி. மீசியை கேட்டுருவேன். தகராறு பண்ணாதரா, போட. வாங்க வாங்க சிதம்பரம் வாங்க. என்னங்க பார்வதியம்மா காண சொல்லிட்டு வந்துட்டான் உங்க வாசு. வாசு அப்பா பாருங்க, பாருங்க. எங்க என்னங்க எங்களை எல்லாம் விட்டு போக எப்படிங்க மனசு வந்தது? என்ன பண்றது, ஊர் பூரா ஒரே கடன் தொல்லை. இன்னும் 500 ரூபா தான் பாக்கி. கடன்கார வாசல்லையே நிக்கிறான். எங்கிட்ட இருக்கு, விட்டு எறிஞ்சிட்டு நான் கொண்டா கொண்டா கொண்டா. இரும்புடா இரும்புடா, தலையில இரும்புடா, தோப்பாக்குள்ள இரும்புடா. நேரத்தை கிடைக்கிறீங்க, தோப்பாக்குள்ள இரும்புடா. இரும்புடா இல்லையா? எங்க வெரி குட். இந்த ஒரு கடனை தீர்த்துட்டா போற, அவ்வளவுதான். இனிமே நிம்மதியா இருக்கலாம்.
என்ன வேணும்? ஒரு சினிமா போவோமா? என்ன வாசுவ முறைக்கிற மாதிரி என்னையும் முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்ன முறைக்கிற? நான் வரேன். இரு, பணத்தை வாங்கிக்கிட்டு போவோம். நான் வந்து இது சிதம்பரம். என்ன சிதம்பரம்? சிதம்பரம் வீடு இருந்தது எங்க காணோம்? எறும்பு தின்னுடுச்சா? மருங்க இது ஒரு நல்ல யோசனை. என்ன பிசினஸ் ஆரம்பிப்போமா? பிசினஸ் ஆரம்பிப்பா. கையில காலனா காசு கிடையாது. பிசினஸ். பணத்தை பத்தி என்னடா இப்படி பயப்படுற? மனசு வச்சானா 10,000 ரூபாய் பெறட்ட வேண்டாம். ஆனா மனசு வைக்க மாட்டேல்ல. எங்கிட்ட வச்சுக்காதரா. ஒரு மாசம், ஒரே மாசம் டைம் கொடு. குறைஞ்சது 2,000 ரூபாய் பெறட்டுறேன். நீ சம்பாதிக்கிறதுக்கு முன்னால நான் 2,000 ரூபாய் சம்பாதிச்சு காட்டுறேன். நீயா? பாக்கலாமா? பார்க்கலாமா? பாக்கலாமா? பார்க்கலாமா? பாக்கலாமா? பார்க்கலாமா? பார்த்தது போறா. சம்பாதிப்போம். நிச்சயமா சொல்றேன்டா, இந்த பந்தயத்துல நான் தான் ஜெயிப்பேன். ஒன்ன ஜெயிக்க விடுறது இல்ல. ஜெய் வேண்டாண்டா, பிச்சை எடுத்தாவது 2,000 ரூபாய் சம்பாதிப்பேன். பிச்சை எடுறா. அதுக்கு தான்டா நீ லாய்க்கு. போய் பிச்சை. ஆயிடுச்சு போச்சு. அந்த சேவா சங்கத்துல இருக்க தள்ளு வண்டி போய் இதுல குந்திக்க. வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பிச்சை எடுப்போம். நல்ல ஐடியாடா. சேவா சங்கம். நீ என்ன சொல்ற மல்லிகா? இந்திரா, என்ன இருந்தாலும் நீ இப்படி பணத்தை வாரி இறைக்கிறது நல்லா இல்ல. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு எல்லாம் இப்படி இறக்கப்பட்ட உதவி செய்யறதுல என்ன லாபம்? லாபத்தை எதிர்பார்த்தா உதவி செய்யறோம். இத பார் மல்லிகா, சேவா சங்க காரியதர்சியா இருக்கிறனா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யலைன்னா மத்தவங்க எப்படி செய்வாங்க? இத வச்சுக்கிட்டு உன்னை ரொம்ப பேர் ஏமாத்துவாங்க. சும்மா இருடி, எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி தான். கடவுள் புண்ணியத்துல என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அந்த பணத்தை பிறருக்கு கொடுத்து பாக்குறதுல எனக்கு எவ்வளவு நிம்மதி இருக்கு தெரியுமா? சரி சரி, நாங்க எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாது. நாங்க வரோம்மா. போயிட்டு வாங்கம்மா பெரியம்மாக்களை. அம்மா அம்மா. யார் நீங்க? வாங்க, என் பேரு வேணும். நீங்க தான் இந்த சேவா சங்கத்து காரியதர்சி இந்திராவா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? கேட்டுக்கிட்டு இருந்தனே. என்னது? இல்ல, சொல்ல கேள்வி. நீங்க ரொம்ப தாராள மனசு கொண்டவங்களா. பணத்தை வாரி வாரி அனுப்பீங்களா? உங்களை நேரடியா பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டேன். புறப்பட்டுங்களா? இருங்க, நீங்க யாரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னால என்ன செய்ய முடியும்? கடவுள் எனக்கு 2 கால் தான் கொடுத்திருக்காரு. ஆனா கால்ல எனக்கு உணர்ச்சியே கிடையாது. என்னால நிக்கவோ நடக்கவோ முடியாது. ஐயோ, வைத்தியம் பாத்துக்கலையா? இலவசமா யாராவது வைத்தியம் பாக்குறாங்களா? ஏ, நாங்க இலவசமா ஒரு ஆஸ்பத்திரி நடத்திக்கிட்டு இருக்கோம். வேணும்னு அதுல சேர்ந்துக்கிறீங்களா? ஐயோ, எங்க அம்மா இதே மாதிரிதான் சேவா சங்கம்னு சங்கத்துக்காகவே காசு இருக்கிற காலத்துல காசா இறைச்சாங்க. இப்ப காசு நோயில கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்காக உங்களுக்கு காசு நோய் வரும்னு சொல்ல வரல, பெருமைக்கு சொல்லல. ஊரு பூரா எங்க அம்மாவை பார்த்து தருமின்னாங்க. இப்ப அவங்க இருமி செத்துக்கிட்டு இருக்காங்க. 2,000 ரூபாய் பணம் கொடுக்கலன்னா 2 நாள்ல அவங்க வெளியே தூக்கி அடிச்சிருவாங்க. வேணும், உங்களுக்கு கால் சரியில்லைங்கிற குறை இருந்தோம் அத பெருசா நினைக்காம உங்க அம்மா பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே. கவலைப்படாதீங்க வேணும், உங்க அம்மா வைத்தியத்துக்கு நானே பணம் கொடுக்கறேன். நீங்க பணம் கொடுக்குறீங்களா? என்னங்க புடவை கட்ட கர்ணம் மாதிரி பேசுறீங்களே. ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்களே வேணும். இங்க பாருங்க, நீங்க என் வீட்டுக்கு வாங்க, உங்க வைத்தியத்துக்கு நானே ஏற்பாடு பண்றேன். எனக்கு வைத்தியமா? ஐயோ, அது இந்த ஊர்ல இருக்கிற எந்த டாக்டராலையும் பண்ண முடியாது. ஆமா, இந்த வியாதி அந்த மாதிரி. ஏன்னா முதல் தடவை எனக்கு இந்த வியாதி வந்தப்போ ஒரே ஒரு டாக்டரால தான் குணப்படுத்த முடிஞ்சது. மறுபடியும் அதே டாக்டர் வந்தா தான் குணப்படுத்த முடியும். அவர் பேர் என்ன? நிரஞ்சன் குமார். நிரஞ்சன் குமாரா? அப்படி ஒரு பேரையே நான் கேள்விப்பட்டது இல்லையே. இருந்தா தானே அவர் இந்த ஊர்ல இருந்தா தானே அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிருவாரு. அப்படியா? அவர் எங்க இருந்தாலும் நான் வரவங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். இந்த பாருங்க, கவலைப்படாதீங்க, இங்கே இருங்க. உங்களை கார்ல கூட்டிட்டு போறதுக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்க அம்மாவுக்கு டிவியா? இது என்னோட அக்கிரமம். எங்க அம்மாக்கு தரடா, உங்க அம்மாவுக்கா? இன்னும் பந்தய கட்டினியா பாத்தியா? 2,000 ரூபாய் சம்பாதிக்க போறோம். அது யாராவது டாக்டர் நிரஞ்சன் குமார் மாட்டிக்க போறடா. எப்படி மாட்டுவேன்? இப்படி ஒரு டாக்டர் கிடையாது. நம்ம ஊர்ல பிழைக்கிறதுக்கு 2 வழி. ஒண்ணு போய் சொல்லணும், இல்ல பிச்சை எடுக்கணும். நீ 2யும் பண்ற. அது வருது. முத்து, நீ சொல்றதை என்னால நம்பவே முடியலையே. நம்ம பையன் பாஸ்கருக்கு காதலா? ஆமா சார், அவர் ஆளே ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டாரு. நீங்க பார்த்தா கூட ஆச்சரியப்படுவீங்க சார். அவனும் இங்க செங்கல்பட்டுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு. நானும் சமீபத்துல அவனை மெட்ராஸ்ல போய் பார்க்கவே இல்லை. சார், அந்த பொண்ணு தங்க கட்டி, அவ்வளவு 22 கேரட், ரொம்ப நல்லவங்க. பேரு நிர்மலா. மதுரைக்காரங்களா, பணக்கார இடம்னு கூட கேள்விப்பட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுட்டு மேல நடக்க வேண்டியதை நான் கவனிச்சிடுறேன். ஏதோ நமக்கு தெரிஞ்சதை உங்க காதுல போட வேண்டியது நியாயம். அதுக்கு தான் வந்தேன். அப்ப நான் வரட்டுங்களா? சரி, பாஸ்கரை நல்ல ஜாக்கிரதையா கவனிச்சுக்கப்பா. என்ன வேணும்?
எப்படி இருக்கிறீங்க? உட்கார்ந்து இருக்கிறேன். இவங்கதான் எங்க அம்மா. நமஸ்காரம். மரியாதை இல்லாம நான் காலை நீட்டி உட்கார்ந்து இருக்கிறேன். மடக்க முடியல, என் நிலைமை அப்படி. பரவாயில்லைங்க, எல்லாம் இந்திரா சொல்லுச்சு. கடவுள் கிருபையால உங்க கால் நல்லா ஆயிடும். அம்மா இந்திரா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா. சரிம்மா. எங்க அம்மாவுக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். பாவம், கோயில் பக்கத்திலேயே வீடு கட்டி இருந்திருக்கலாம். எங்க அம்மா விஷயமா 2000 ரூபாய் கேட்டேன். அதுக்கு என்ன, நானே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில கொடுத்துறேன். ஆஸ்பத்திரியில நீங்களா? ஏ இல்ல, எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன? எங்க அம்மா கையில நானே பணம் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஓஹோ, வேணா நம்ம 2 பேருமே கொண்டு போய் கொடுக்கலாம். 2 பேருமே வா? ஏ இல்ல, எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன? எங்க அம்மாவுக்கு குணமானதுக்கு அப்புறம் நீங்க வந்து பார்த்தா நல்லா இருக்கும். ஓஹோ, அப்ப நீங்களே கொண்டு போய் கொடுங்க. பணத்தை எப்ப கொடுக்க போறீங்க? இப்ப வேணாலும் கொடுத்துருவேன். அது இருக்கட்டும், உங்க கால் குணமாக வேண்டாமா? அது எப்படிங்க முடியும்? அந்த டாக்டர் நிரஞ்சன் குமார், அவர் வந்து பார்த்தாதான் குணமாகும். அவர் எங்க அல்லாடுறாரோ பாவம். சார் சார், யாரது? குட் மார்னிங் மிஸ் இந்திரா தேவி. மிஸ்டர் வேணு இங்க இருக்கிறதா உங்க சங்கத்துல சொன்னாங்க. நான் தான் டாக்டர் நிரஞ்சன் குமார். ஐயோ, நிரஞ்சன் குமார். ஐயோ, நிரஞ்சன் குமார் இல்ல, டாக்டர் நிரஞ்சன் குமார். ஐயோ, டாக்டர் வேணு, வேணு, உனக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? டாக்டர் நிரஞ்சன் குமார் வந்திருக்கார். எப்படி வருவான்? எங்க டாக்டர்? குட் மார்னிங் மிஸ்டர் வேணு. ஐயோ, டாக்டர். ஒண்ணு இல்ல, சந்தோஷம் சந்தோஷம், என்ன பார்த்து சந்தோஷம். கொஞ்சம் பிடிங்க. ஐயோ. செங்கல் எழுது மாதிரி எழுதானுங்களே. எப்படிடா டாக்டர் நிரஞ்சன் குமார், எதிர்பார்த்தியா? இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அமெரிக்காவில நேரம் இப்பதான் வரேன். ஐயோ, அம்ஜிக்கரை கூட போனதுல அமெரிக்காவில இருந்தாரா வர்றேன். வந்த உடனே இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டேன். எப்படி? வேணு, என்ன வேணும்? இல்ல, நான் வந்து ஒரு மகாபாவி. ஏன்னா என் மேல இந்த டாக்டருக்கு எவ்வளவு பிரிய இருந்தா இப்படி வீடு தேடி வந்து பார்த்திருப்பாரு. அமெரிக்கா இருந்து வந்திருக்காரு. கால் எப்படி இருக்கு மிஸ்டர் வேணும்? கால் எப்படி இருக்கு மிஸ்டர் வேணும்? 8 உதைக்கலாம் போல இருக்கு. அது வந்து இவ்வளவு நாள் வேலையே கொடுக்கலையா, எதையாவது உதைக்கலாம் போல துருதுரும். அப்படிப்பட்ட பிறகு பிடிங்க, தூக்கி கட்டில போடுங்க. ஐயோ, என்ன டாக்டர் இது? ஒண்ணு இல்ல, கவலைப்படாதீங்க. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதுதான். அப்படி வாங்க நீங்க. என்ன மிஸ்டர் வேணும்? கால்ல வளர்ச்சியே இல்லைங்கிறார் டாக்டர். அது அப்படிதான் இருக்காது, எனக்கு தெரிஞ்ச கேஸ் தானே இது. எங்கேயாவது கொஞ்சம் வலி தெரிஞ்சா போறோம், குணம் ஆயிட்ட மாதிரி தான். பாத்துறேன். இப்ப இருக்க? இப்போ 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 என்ன டாக்டர், கால்ல முடிச்சு போட்டீங்க? முடிச்சு என்ன விரல் மாட்டிக்கிட்டா? எப்படி? இப்போ 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 ட்ரீட்மெண்ட் நிறுத்திக்குமா? டாக்டர், என்ன செய்ய போறீங்க? பாருங்க, இப்பெல்லாம் இந்த வியாதிக்கு அமெரிக்கால இதுதான் மருந்து. இல்லைங்க, போன தடவை நீங்க வைத்தியம் பார்த்தப்போ இதை விட கொஞ்சம் நிதானமா இருந்தது. நான் இப்பதானே அமெரிக்கா போயிட்டு வரேன். அப்பா, ஐயோ, உணர்ச்சி வந்துருச்சு டாக்டர். இல்ல இல்ல, உணர்ச்சி வரல. நான் வந்து எங்க அப்பாவை ஞாபகப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா எங்க அப்பா தான் இந்த டாக்டரை எனக்கு அறிமுகப்படுத்துறாரு. அவர்தான். மறுபடியும் ஏன் கூப்பிடுறீங்க? இல்ல, வந்தாரு அப்பா, அவர் அனுப்புறேன். இப்ப இப்ப இருக்கா? இப்ப 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 போதும் டாக்டர். ஏன் டாக்டர், உள்ளதை சொல்லுங்க. இந்த அடி அடிக்கிறீங்களா? நீங்க அமெரிக்கா போயிட்டு வந்ததா இல்ல ஆப்பிரிக்காவா? எனக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்சம் காபி பண்றீங்களா? கலப்பு அவருக்கு தான், அவருக்கு கொடுங்க. எனக்கும் கொடுங்க. பாவம் டாக்டர், அவருக்கு காசு கொடுக்கலாமா? அவன் பச்சை தண்ணி தவிர வேற எதையும் குடிக்க கூடாது. அப்படியா? இது எங்க சொல்லிருக்கு? அமெரிக்கா. இது அமெரிக்கா. ஏண்டா கால முடிச்சா போறேன், கால என்ன கட்சி பண்ண நினைச்சேன். எல்லாம் ஒன்னால வந்து தானடா. தயவு செஞ்சு நடந்துடுறா, 2000 ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு போயிடுறேன். ஒன்படமா நான் விட்டுறேன். வேற பாரு, பஞ்சத்துல நான் தோக்க மாட்டேன். உயிர் போல நடக்க மாட்டேன். அமெரிக்காவில குச்சியாட மருந்து இல்ல. டாக்டர், இந்த வியாதி எப்படி? அப்படிதான் டாக்டர், காஃபி. தேங்க்யூ வெரி மச். தண்ணி கொஞ்சம் மின்னல் வந்துக்கலாம். ஏன்?
எக்ஸலண்ட். காஃபி ரொம்ப பிரமாதம். தண்ணி எப்படி இருக்கு? மெட்ராஸ் செடி தானே, அதே மாதிரி இருக்கு. டாக்டர், எக்ஸ்ரே ஏதாவது எடுக்கணுமா? இன்னைக்கு இவ்வளவு தூரம், நாளைக்கு பாத்துக்கலாம். கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். அவருக்குங்களா? எனக்கு தான். அமெரிக்காவில டாக்டருங்களா ரெஸ்ட் எடுக்கிற பழக்கம், இவர் எடுக்கட்டும். அமெரிக்கா தானே, நல்லா தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் வரீங்களா? சரி, கூப்பிட்டுமா? இந்த அடி அடிக்கிறாரு. பள்ளிக்கூட வாத்தியாரா இருந்து டாக்டரா இருப்பார் போல இருக்கு. டாக்டர், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அவர் நிச்சயம் எழுந்து நடக்கத்தான் போறாரு. நீங்க எனக்கு 2000 ரூபாய் ஃபீஸ் தரத்தான் போறீங்க. ஒரு விஷயம் பாத்தீங்களா? என்ன? பாவம், இவ்வளவு பெரிய குறை இருந்தும் அவர் தன்னை பத்தி நினைக்கிறதே இல்ல டாக்டர். அம்மாவை பத்தியே பேசுறானா? ஆமா டாக்டர், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவனை பத்தி எனக்கு தெரியாதா? அவங்க அம்மாவை குணப்படுத்த நான் தான் உதவி செய்யறதா சொல்லியிருக்கேன். 2000 ரூபாய் கேட்கறானா? அடே, அது கூட உங்களுக்கு தெரியுமா? டாக்டர், இன்னைக்கே நான் அவருக்கு பணம் கொடுக்க போறேன். போச்சு. அதனால அந்த சந்தோஷத்தை தாங்கவே முடியாது. டக்குன்னு பணத்தை வாங்குவான், பக்குன்னு மாற அடிக்கும், ஜக்குன்னு போயிடுவான். ஹார்ட் வீக் பாவம். ஐயோ, நான் பணம் கொடுக்கல டாக்டர். Correct. டாக்டர், அவருக்கு பச்சை தண்ணி தவிர வேற எதுவும் கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம். சில சமயம் சுடு தண்ணி கொடுக்கலாம். சுடு தண்ணி? இது என்ன டாக்டர், பச்சை தண்ணிங்கிறாரு, சுடு தண்ணிங்கிறாரு? அமெரிக்கா டாக்டர். சுடு தண்ணி டாக்டர் நிரஞ்சன்குமார். நீங்க படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு மாத்திரம் டாக்டர் வர நேரமாச்சே. என்னத்துக்கு என்னத்துக்கு இந்த குச்சியால் அடிச்சால அதுலயே வயிற்றுல நான் கொஞ்சம் கால் பரவாயில்ல உணர்ச்சி வந்திருக்கும் போல் இருக்கு. அப்படியே நான் நடக்க கூட முடியும் போல் இருக்கு. நிஜமா? முயற்சி பண்ணி பார்ப்போமே. அதனால இந்த வாங்க, நீங்க அங்க போய் நில்லுங்க. நான் எப்படியாவது வந்து பாக்குறேன். எங்க? அப்படி போங்க. நீங்க நீங்க போங்க. இதை பார்க்க முடியல, நான் உங்களை பாக்குறேன். அப்படிதான். எங்க? கொஞ்சம் கூப்பிடாதீங்க, புதவி கூப்பிடுற மாதிரி இருக்கு. நாய் கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஐயோ, வந்துடுங்களே. நடக்க வந்துருச்சு. தயவு செய்து இனிமே இந்த வைத்தியம் வேண்டாம். உங்களுக்கு குணமாயிடுச்சு. நான் டாக்டருக்கு சொன்ன பிரகாரம் 2000 ரூபாய் கொடுத்த வேண்டியதுதான். கொடுத்துருங்க. ஐயோ, கால் வாங்கிருச்சு, கால் வாங்கிருச்சு, கால் வாங்கிருச்சு. ஐயோ, டாக்டர் டாக்டர், கால் வலி போய் காக்காவில் இருந்துச்சா? ஏண்டா டாக்டர், வாங்க டாக்டர். டாக்டர், பாருங்க டாக்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா நடந்தார் டாக்டர். இப்ப மறுபடியும் கீழே விழுந்துட்டார். ஏன், எனக்கு ஃபீஸ் தரதா சொன்னீங்களா? ஆமா டாக்டர். சரி, அப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதான். எங்க கிடப்பாரு? ஏங்க, இந்த பரிதாபத்தெல்லாம் நீங்க இருந்து பார்க்க போறீங்களா? ஐயோ, என்னால பார்க்க முடியாது டாக்டர். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கூப்பிடுங்க. இவங்கிட்ட என்ன தனியா விட்டு போறீங்களா? நம்ம பேசிய ஒரு முடிவு போடலாம்னு நினைக்கிறேன். 2 பேருக்கு தான் நல்லது. சரி, பந்தயம் நீ என்னோட தான் கட்டியிருக்கிற. அனாவசியமா அந்த பொண்ணு கிட்ட ஏமாத்தி நீ பணம் பறிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏண்டா, நீ மரியாதை எழுந்து நடந்துரு, பந்தயத்துல விட்டு கொடுத்துரு. நான் 2000 ரூபாய் வாங்கிட்டு போயிடுறேன். அதான் நடக்கவே நடக்காது. நான் நடக்க மாட்டேன், பந்தயத்துல தோல்வி அடைய மாட்டேன். ஏண்டா? ஐ லவ் ஹர், நான் அவளை காதலிக்கிறேன். அவ உன்னை காதலிக்கிறாளா? கேட்டு சொல்லண்டா. இதாண்டா எனக்கு வேலை. ஏய், நீ எழுந்து நடக்கிற வரைக்கும் அவகிட்ட உன்னை நெருங்க விட மாட்டேன்டா. பாத்துருமா? எங்க அமெரிக்கன் கிளப்பாரு, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதுதான். இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அப்படியா? எங்க எங்க வேணும்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசுறேன். ஒரு வார்த்தை அப்படியா? இங்க பேசுங்க. இல்ல, நீங்க தனியா வாங்க. அப்படியே கொஞ்சம் வாங்க டாக்டர். வாங்க 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 டாக்டர். பாருங்க, போய் பேசலாம். இந்திரா, இனிமே விட்டு பிரிய மாட்டீங்களே? பிரியவே மாட்டேன். அது போதுமே. கேட்டீங்களா டாக்டர்?